சொன்னா பக்குன்னு ஒரு பயம் வந்ததுல, ஐயோ அப்படின்ட்டு அந்த இது சேஞ்ச் ஒரு இமீடியட்டா மாறணும். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. இல்லப்பா டர்ன் பண்ணி கார்ல போட்டுட்டேன், அது போட்டுட்டு ஆக்சன். ஆசைப்பட்டு அந்த இதெல்லாம் வந்து அப்படியே வந்து சந்தோஷப்படும் போது தான் அப்பாவை நினைச்சிங்க. அப்பாவை நினைச்சோடனே பக்குன்னு ஒரு பயம் வந்ததுல, ஐயோ அப்படின்ட்டு அந்த இது சேஞ்ச் ஒரு இமீடியட்டா மாறணும். சாரி மூணு வருஷத்துக்கு தான் மணி வயசு. இல்லப்பா டர்ன் பண்ணி கார்ல போட்டுட்டேன், அது போட்டுட்டு ஆக்சன். வாய்ப்பு இருக்கு. இதுக்கு மேல் படிக்கணும்னு ஆசைப்பட்டு ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டு அந்த இதெல்லாம் வந்து அப்படியே வந்து சந்தோஷப்படும் போது தான் அப்பாவை நினைச்சிங்க. அப்பாவை நினைச்சோடனே பக்குன்னு ஒரு பயம் வந்ததுல, ஐயோ அப்படின்ட்டு அந்த இது சேஞ்ச் ஒரு இமீடியட்டா மாறணும். சாரி மூணு வருஷத்துக்கு தான் மணி வயசு.
3, 2. உங்களோட ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட் பற்றி பேசும்போது கண்டிப்பாக நான் இதையும் கேட்கணும் அப்படின்னு இருந்தேன். ஜென்ரலி நம்ம ஒரு லைம் லைட்டுக்கு வரும்போது நம்மளுக்கு சார்ந்து வந்து ஏதான ஒரு வதந்தி வந்து வந்துக்கிட்டே இருக்கும்ல, அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தீங்க? நிறைய வதந்திகள் தான் இருக்கு. ஆமா. ஏன்னா சுத்தி நிறைய இவரே வந்து ரொம்ப சிரிச்சுட்டுலாம் ஷேர் பண்ணிட்டு இருந்தாரு. சஞ்சீவ் சாரும் நீங்களும் வந்து ரியல் பேரண்ட்லாம் நிறைய பேர் நினைச்சிட்டு ஆமா. இருந்தாங்க. அதுக்கப்புறமா இவங்க ராமராஜ் சார், அதுக்கப்புறமா அடுத்த இது வந்தோடனே இன்னொரு வதந்தி, ஆமா. அப்படி வரிசையா வதந்தியா வந்துட்டு இருக்கும்ல. ஆமா. ஒரு லைம் லைட் வந்துடுச்சுன்னா யாரா இருந்தாலும் சரி அவங்கள சார்ந்து இந்த மாதிரி ரூமர்ஸ்லாம் நிறைய வந்துட்டு இருக்கும்ல, அதை எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டே இருப்பேன். ஐயோ ரொம்ப நிறைய அந்த மாதிரி. அப்பதான் நம்ம என்ட்ரி ஆகி சினிமால நல்ல ஒரு பொசிஷன் வரும்போது சும்மா பேப்பர்ல வந்து தேவையில்லை அந்த அளவுக்கு இப்போ சோஷியல் மீடியாலாம் அவ்வளோ கிடையாது இல்லையா. இப்பதான் நிறைய இதா இருக்கு. அப்பெல்லாம் பேப்பரு இந்த மாதிரி புக்கு இதுல எல்லாம் வந்து கிசு கிசுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அதுக்குன்னே ஒரு இது இருக்கும், பேஜ் இருக்கும். அதுல சும்மா அந்த மூணு எழுத்து நடிகை அபிதா அவர் கூட கனெக்ஷன் இவர் கூட கனெக்ஷன் எல்லாம் வரும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் மனசு. சிலவங்க நிறைய இது கூட வந்தது. ராமராஜ் சாரோட ஃபேமிலி ப்ராப்ளம், என்னாலதான் என்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறாரு, அதனாலதான் அவங்க டைவர்ஸ் ஆக போகுதுன்ட்டு எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் நிறைய நியூஸ் எல்லாம் வரும்போது ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு என்னன்னா ஃபேமிலி சப்போர்ட்டா இருந்தாங்க, அதனால பெருசா யோசிக்கல. ஃபர்ஸ்ட் எல்லாம் ரொம்ப அழுவேன். அதுக்கப்புறம் சரி இது ஒரு வேலை, அவங்களுக்கு ஒரு வேலை, அதனால சரி எப்படியோ போட்டோன்ட்டு விட்டுறது. ஓகே. ஸோ பீங் இந்த போத் இது வெள்ளித்திரை அண்ட் சின்ன திரை அப்படின்னு இருக்கும்போது ரெண்டுத்திலையுமே கத்துக்கிட்ட விஷயங்கள் ஒன்று இருக்கும்ல, ஸோ கண்டிப்பா அதை பத்தி. ரெண்டும் ஒரே இதுதான். என்ன அது பிக் ஸ்கிரீன்ல பாக்குறோம், இது சின்ன ஸ்கிரீன். அங்க வந்து ஒர்க் கம்மியா இருக்கும் பிக் ஸ்கிரீன்ல வந்து. இங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க் ஜாஸ்தியா இருக்கும். ஒரு நாளைக்கு 6 சீன் 7 சீன் எடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு அப்பதான் முடியும் இல்லையா, இத்தனை எபிசோட் கொடுத்தே ஆகணும் சேனலுக்கு. அதனால இங்க கொஞ்சம் ஒர்க் லோடு ஜாஸ்தி, அங்க கொஞ்சம் கம்மி. அதே மாதிரி சீன்ஸ் பாத்தீங்கன்னா இங்க எல்லாமே பெருசா பேசிக்கிட்டே இருக்கணும். அங்க வந்து அவ்வளோ டைலாக்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஷார்ட்டா ஸ்வீட்டா முடிச்சிடுவாங்க மூவில. இங்க வந்து ஒரு சீன் வந்து எடுத்தாங்கன்னா அது ஃபுல்லா கரெக்டா மெசேஜ் சொல்லணும், அப்பதான் ஆடியன்ஸ்க்கு புரியும். ஓகே. இப்போ அந்த சினிமா சீரியல் அப்படின்னு ஒன்று இருக்கும்போது நீங்க சொன்னீங்கல்ல, அதுல கம்மி ஜாஸ்தி அப்படின்னு இருந்தாலுமே ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ன்னு ஒன்று இருக்கும்ல, அது எப்படி நீங்க மேனேஜ் பண்ணிட்டு இருந்தீங்க? இது புரியுது. இன் ஜென்ரல் இப்போ என்னன்னா இப்போன்னு வச்சுக்கோங்களேன், ஒர்க் வந்து நிறைய நாள் போகும், நிறைய நாள் ஷூட்டிங் போகும் அப்படின்னு இருக்கும்போது லைஃப்னு ஒன்று இருக்குல்ல, ஃபேமிலியை பார்த்துக்கிறது, குழந்தைங்கள பார்த்துக்கிறது அப்படின்னு இருக்கும்போது சரி நம்ம ஏதோ ஒரு ஸ்பாட்லைட்டுக்கு போகும்போது குழந்தைங்களையும் பார்த்துக்கணும் அப்படின்னு இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல. இல்லை அப்படி இல்லை. இப்போ அதனால நான் ஜாஸ்தி எதுவும் கமிட் பண்ணல, இந்த ஒரு சீரியல் மட்டும்தான். வேற மூவி ஏதாவது இருந்துச்சுன்னா பண்ணலாம். ஏன்னா நம்ம ஃபேமிலியும் பார்த்துக்கணும். நான் இப்போ இங்கே கிடையாது, கேரளால தான் இருக்கேன். ஷூட் மட்டும்தான் இங்கே. இவங்களது வந்து 8 days அந்த மாதிரி தான் இருக்கும், மேக்ஸிமம் 8 days 10 days. அது வரைக்கும் இங்கே இருப்பேன். அதுக்கப்புறம் அங்க ஃபேமிலி கூட தான் இருப்பேன். அதனால பெருசா வந்து தெரியல. இப்ப நம்ம ஒரு 6 மாசம் கழிச்சு போகும்போது தான் ஃபேமிலியை ரொம்ப மிஸ் பண்ணும். 10 days 1 weekனா அது ப்ராப்ளம் இல்லை. இப்ப பசங்களும் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க, அதனால அவங்களுக்கு புரிஞ்சுப்பாங்க. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.